உப்பு எல்லாமே ஓகே, உப்பு காணாது கொஞ்சம். என்ன தெரியுமா சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் புருஷனுக்கு வந்து இப்படி தந்த டேஸ்ட் பார்க்க. நான் எதுவும் சொன்னேனா உப்பு காரான்னு சொன்னா உரைப்பு காரான்னு சொன்னானா? அவையே தந்து போட்டு அவையே முடிவு எடுக்கிறான். இங்க வாரு வடிவ கேட்டுக்கொள்ளு. இந்த வீட்டுக்கு வந்து ராஜா வந்து நான் தான். எந்த கதையை கேட்டு நீ நடக்கணும். நீங்க ராஜா நான் ராணி தாங்க. சோ குயினுக்கு தான் பவர் கூட. ஹலோ இப்ப குடும்பப்படுத்துறாடி அடி என்ன கழுத்தை பிடிச்சிருக்காடி அட்டெண்ட் டு மர்டர் இப்படி இப்படி அடி. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். பேட்டி பாய்ஸ். உண்மையாகவே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்களோட வியூவர்ஸுக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும்ண்ணே. நாங்கள் என்ன வீடியோ வந்து போட்டாலும் என்ன மொக்கைய வீடியோ போட்டாலும் அதை லைக் பண்ணி அதை வந்து எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து சாரிங்க. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என் லைஃப்பில் வந்து என் வைஃப் வந்து என்னோட வந்து இணைஞ்சலிருந்து என்னுடைய யூடியூப்பும் வந்து அப்பா கொண்டு நீங்கள் வேற லெவல். இந்த வாழ்க்கையிலேயே கிடைச்ச ஒரே ஒரு பொக்கிஷம்னு சொன்னா நீங்க எல்லாரும் வந்து குழம்பு போறாங்க. இல்ல அதாவது வைஃபா கிடைச்ச பொக்கிஷம், கடவுள் தந்த அந்த பொக்கிஷம். எல்லாரோட வாழ்க்கையும் வந்து அந்த சொல்லுவாங்க கல்யாணம்ன்றது வந்து ஒரு சரியான முறையில் அமையுமா ஏண்டா வைஃப் வந்து புலையான ஒரு முறையில் வந்துட்டான்னு சொன்னா அதே பிறகு வாழ்க்கையை மாற்ற இல்லாது. சரி, ஆனா எனக்கு கிடைச்சது வந்து நான் 4 அடி பாஞ்சா நீங்க 5 அடி வாயிருங்க. அவங்க வந்து இப்ப கமெண்ட் பண்ணுவாங்க, தம்பி இப்பதானே தம்பி கல்யாணம் முடிச்ச 1 மாசம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் தாண்டி என்ன முகம் வந்து கருத்து போயிட்டானே. அசானியா வந்து ஃபுல் வெள்ளையா இருக்கிறா, என்ன முகம் கருத்து போயிட்டேன்டா. இவன் வந்து வீட்டுக்குள்ள இருந்துருவா, நான் தான் ஓடி 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 காய்கறி மீன்கள். என்ன மாதிரி சொல்றீங்க? இன்றைக்கு ஒரு நாள் தானே தாங்க நான் உங்களை கொஞ்சம் கறி வாங்கிட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய நாள் ஆயிட்டு இன்னும் சமைக்கவே இல்லை, இன்றைக்காவது நம்ம வீட்டை சமைச்சு சாப்பிடுவோம் வேண்டிட்டு வாங்கன்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் போற மாதிரி எல்லாம் கைக்கிறீங்க. இன்றைக்கு காலையிலேயே என்ன வந்து எழுப்பி இவள் வந்து திரத்தி போட்டால் அவள் திரத்தி நீங்க உண்மை சொல்லணும். காலை எழுப்பினண்டா எத்தனை மணிக்கு நீங்க எழுப்பின? நீங்க 11 எழுப்பி டீயை போடுறேன்னு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வாங்க சமைக்கிறதுக்குன்னு சொன்னேன். நீங்க எத்தனை மணிக்கு வாங்கிட்டு வந்தீங்க? 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு வாங்கிட்டு என்னன்னு சொன்னா காலையிலன்றது அந்த டைம். எனக்கு காலையிலன்றது 5 o'clock. 5 o'clock. ஓகே. ஏன்னா நீ டீச்சர் வேலைக்கு போகணும். ஸோ வந்து நேரத்தில் எழுப்பி பழகிட்டு என்ன விளக்கம்டா நீங்க காய்ச்சி கொண்டுருங்க. நான் அடுப்புல வந்து ஒரு சாமான் வச்சுட்டு வந்திருக்கேன், கறியிட போகுது, நான் போய் எதை பார்த்துட்டு வரேன். வெயிட் போய்த்தாள். இப்படித்தான் மக்கள் இப்படித்தான் இவ்வளவு நம்ப கூடாது. நான் வந்து காலையிலேயே கதைக்க விடண்டி. சரி, இதை முதல்ல அவிஞ்சிட்டேன். இது என்ன சாமான்? இது சோயா மீட்டா? சோயா மீட். கொஞ்சம் இருங்க வரேன். ஒரு இன்ட்ரோக்கு ஒழுங்கா கதைக்க விடுறியா நீ? கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு. என்ன சாமான் அவிஞ்சிட்டா? வேற லெவல் நான் சொல்லக்கூடாது. அவிஞ்சிட்டா இல்ல? எஸ் நோ? எஸ். ஓகே, அப்ப சரி. கொஞ்சம் வாங்க கிட்ட வாங்க. அப்ப இந்த வீடியோல எங்களோட வீட்டை நாங்க கல்யாணம் கட்டி முதலா வந்து நாங்க எல்லார ஹோட்டல்லையும் நிறைய பேர் வீட்லையும் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம போய் சாப்பிட்டோம். இன்னைக்கு எங்களோட வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சமைச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ நாங்கள் எப்படி சமைக்க போகிறோம், என்ன கறி வந்து செய்ய போகிறோம்ன்றது தான் இந்த வீடியோடாக உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். என்ன கறி செய்ய போகிறோம் அதை நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள். சரி, அதை நீங்களே வந்து பாருங்க. யாராவது வந்து இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னா அதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. வந்து ரூல்ஸை வந்து போட்டுட்டார். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி. இதுதான் நம்ம சோஃபா. எலக்ட்ரிசிட்டியை நாம வந்து கவனமா யூஸ் பண்ணோம். என்னது எலக்ட்ரிசிட்டி? இங்க பாத்தீங்களா? இதாங்க நீங்க ஒவ்வொரு ஏழைக்குள்ள இன்னொன்றுக்குள்ள கூப்பிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன செய்யணும்னு மறந்துடுவேன். இப்ப இது பத்தி இருந்தா என்ன செய்யறது? பத்தி இருக்காதுங்க. இவ்வளவு தண்ணி இருக்குதானே, ஊத்தி இருக்கும் தண்ணி. என்னடி ஆல்ரெடி எல்லாம் வச்சு குக் பண்ணிட்டா போலனே? இல்ல அவிச்சு வச்சிருக்கேன். இது என்னது? உருளைக்கிழங்கு அவிக்கிறல்லப்பா. அப்ப மரவள்ளி கிழங்கு தான் அவிக்கிறேன். அப்ப உருளைக்கிழங்கு என்ன செய்யுது? உருளைக்கிழங்கு சும்மா போடுறேன். என்ன உருளைக்கிழங்கு சாஃப்ட் தானே. சரி, அதுல என்ன விளக்கம்? என்ன உருளைக்கிழங்கு அதுக்குள்ள போடுறேன்னு எனக்கு தெரியும். நம்ம வாங்கின சட்டி குட்டி சட்டின்றதால 2 முண்டா போட்டால் நம்மகிட்ட சின்ன சட்டி இருக்குனே. நான் வந்து
சரி நம்ம இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் ஒரு பெரிய சட்டி வாங்கி தாரேனே சரியா யோசிக்காங்கண்ணே சோறு வச்சிட்டீங்களா ஓ சோறு சமைச்சிட்டேன் வா இந்த சோறை பார்த்துட்டு சொல்லுவாங்க இதை சாப்பிட ரெண்டு சைஸ்ல இருக்கிறீங்க இல்ல நான் குறைய போட்டிருப்பேன் இன்னைக்கு நம்ம ஒருத்தரை இன்வைட் பண்றோம் தானே விசிட்டர்ஸ் வராங்க உங்களை வீட்டை எப்படி இருக்குன்னு பாருங்க மக்கள் இதான எங்க கிச்சன் ஓப்பன் கிச்சன் முன்னுக்கு வந்து டைனிங் டேபிள் போட்டிருக்கிறோம் ஏன் தானே ஏன் அசானி அவிக்கிறது பீஃபை பீஃப் அவிச்சிட்டு சமைச்சேன் ஏன்னா பீஃப் கொஞ்சம் ஹார்ட் தானே அப்போ ஹார்டாக இருக்கிறதால கொஞ்சம் அவிச்சிட்டு சமைச்சா இதாக இருக்கும் இந்த உள்ளி அது பிறகு இஞ்சி நான் இதுக்குள்ளேயே போட்டு அவிக்கிறேன் நான் அதுக்குள்ளேயே போட்டு அவிக்கிறது ஆனால் கொஞ்சம் வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்க அதாவது வீடியோக்கு போடுறதா இல்லை தாளிக்கிறதுக்கும் வச்சிருக்கிறேன் எனக்கு எப்படி என்று சொன்னால் அந்த அரோமா வந்து எனக்கு கறியோட சேரும் அப்படியா சரி ஏதோ செஞ்சு எனக்கு இன்னைக்கு டேஸ்டா வந்து செஞ்சு தான் பார்ப்போம் உருளைக்கிழங்க அவிச்ச முதலாவது பெண்மணி நம்ம அசானியாவை தான் இருக்கும் போல இருக்கு என்னதாங்க நீங்க எப்படி சொல்றீங்க சரி இனி வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன இப்ப என்ன சொல்றேன் நீங்க சாப்பிட்டு பாருங்க அவிச்சிட்டு தானே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் கரண்டி விடுறாங்க நீங்க ஒருக்கா சாப்பிட்டு பாருங்க அவிச்சிட்டு தானே அவங்க இல்லைன்னு சொன்னா திரும்ப ஒருக்கா அது செய்யணும் அது அப்படி பார்க்க கூட இது சுடும் ஓகே அவிஞ்சிட்டு சுடலையா எப்படி தெரியுமா இருக்கு கடையில சாப்பிடுவோம் மரவள்ளி கிழங்கு அது மாதிரி இருக்கு ஹாஃப் அவிஞ்சிருக்குதா ஹாஃப் அவிஞ்சி ஹாஃப் பாயில் மாதிரி இருக்கு ஆனா ஓகே திரும்பி அவிக்க தேவையில்லை கறியோட போட்டோம் ஓகே சரி சரி நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு சொல்லுங்க மக்களுக்கு நாங்க சொல்லுவோம் இப்படி நான் வந்து பீஃப் கறி வைக்கிறேன்னு சொல்லு உனக்கு தெரியாதானே சொன்னி பேர் அப்பதான் நீ இன்னொரு நாளைக்கு சமைப்பீர் நான் இல்லாத டைம் என்னடி நீ ரூல் பண்ற என்ன தங்கம் நீங்களே சமைச்சு பழகத்தானே தங்க இங்க வாரு வடிவ கேட்டுக்கொள்ளு இந்த வீட்டுக்கு வந்து ராஜா வந்து நான் தான் எந்த கதையை கேட்டு நீ நடக்கணும் நீங்க ராஜானா நான் ராணி தங்க ஸோ குயினுக்கு தான் பவர் கூட செஸ்ல ஆடி இருக்கிறீங்களா செஸ்ல வந்து என்ன நடக்கிறது கிங் வந்து ஒரு ஸ்டெப் தான் போவேன் கிங்குக்கு அங்க பெரிய பவர் இல்லை குயின் தான் எல்லா சைட்ஸ்லயும் எவ்வளவு வேணும்னாலும் போவாங்க ஸோ குயின் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் கிங் அவ என்ன எந்த கதை நீ கேட்க மாட்டியோ கேட்பேன் தங்கம் பட் அப்ப அவளத்தையும் அந்த ஓயில் அவளத்தையும் எடுத்து ஊத்தி விடுவாப்போம் சட்டிக்குள்ள இதனாலதான் சொல்ற புருஷன் இந்த கதையை சொல்லுவான் முக்குதலவா கதை பாட்டு முக்குத்தனமா சொல்லுவான் கேட்காதீங்க என்று சொல்லி அந்த டைம்ல வீட்டு பொறுப்பை பாக்குறது பொம்பளை தான்ன்றது அந்த டைம்லயே டிசைட் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி மக்களே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிங்கம் அதுல ஆண் சிங்கம் வந்து ஆண் சிங்கம் வடிவா இருக்குதுதான் பட் ஆண் சிங்கம் என்ன செய்யணும்னா படுத்து நித்திர கொள்ளும் அந்த பெண் சிங்கம் லயனஸ்டா என்ன செய்யணும்னா போயிட்டு அதுக்குரிய பிரேயை வந்து தூக்கிட்டு வரும் அதுதானே நான் சொல்றேன் நான் வந்து எப்பயும் வந்து சிங்கம் மாதிரி தான் இருப்பேன் நீ தான் எனக்கு வந்து வேட்டையாடி சாப்பாடுலாம் கொண்டு தரோம் விளங்குதா அது காட்டுக்குள்ளதாங்க இது வீட்டுக்குள்ளே நீ அது திரும்பி வடியா போடு கேப்சர் பண்றது ஓகே அது சட்டி பத்தி இருக்குதாங்க இது இப்போ என்ன செய்றீங்க இது வந்து கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு அப்பதான் கொஞ்சம் அந்த டேஸ்ட் அந்த ஸ்மெல் வரும் ஓகே 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 வெங்காயம் போடுறீங்க சொல்லி போடணுமா ஃபர்ஸ்டா வெள்ளைப்பூடு போட்டிருக்கீங்க ரெண்டாவது வெங்காயம் போடுறீங்க அது கொஞ்சம் கருவிட்டு ஏண்டா சட்டி ஆல்ரெடி கொஞ்சம் சூடாக இருந்ததால ஒரு கொஞ்சம் கருவிட்டு அதாவது இப்ப ஒரு புதுசா பாக்குறாங்க எப்படி கறி வைக்கணும்னு சொல்லி கொடுங்க பாக்குறாக்கள் வந்து என்ன விட ப்ரோ லெவல்ல நாங்க இருப்பாங்க நமக்கு தெரியாததெல்லாம் எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி அர்த்தம் இல்லைன்னு நமக்கு தெரியாததெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் என்றும் இல்லை தெரியாததெல்லாம் எல்லாருக்கும் தெரியாதது என்றும் இல்லைண்ணே அப்படியா உங்களை இங்க பாருங்க இது என்னன்னு சொல்லுங்க இது அதுக்கு பேர் ரம்ப நீங்க வீட்டை ரம்ப சமைக்க போடுறது இல்லையே கறிக்கு நாங்க சேரதான் போடுறேன் ஏன் இல்ல நான் சேர சாப்பிட்டது இல்லை நீங்க சொல்லி இருக்கீங்க சேர வந்து பாருங்க காலையிலேயே மக்களே ஒரு பொறுப்பான ஒரு புருஷனா போய் ரம்ப வாங்கி சேர்த்து காட்டுவேனா சரியா மாட்டிறைச்சி வாங்கி உருளைக்கிழங்கு வாங்கி சரியா எல்லாமே வாங்கி கொண்டு வந்து இந்த தேவதைக்கு கொண்டு கொடுத்தேன் இந்த தேவதை எனக்கு காலையிலேயே 2 டீ வந்து இதில் ஊற்றி தந்துருந்தா நாங்கள் இதில் வந்து குடிச்சிட்டு நாங்கள் அதுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணுறாங்க
என்ஜாய் பண்ணாங்கல்ல நீங்க டீ குடிச்ச இதுல வந்து நீங்க எனக்கு வகுப்படுத்த நீங்க. சரி இது செய்யுங்க, ஒரு கொஞ்சம் நேரத்துல கண்டினியூ பண்ணுவோம். யா ஷூர். என்ன மனம் கொண்டு வருது? நல்லா மணக்குதா? ஓ எப்படி இருக்கு மனத்தை பார்க்க? இவ செய்யற நல்லமா ரொம்ப நல்லமா? எது நல்ல? ரொம்ப நல்ல. எங்கட வீட்டை மாமி வந்து ஒரே வந்து சேர நல்லம்னு சொல்லி போடுறேன். ஆனா அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் அது சேர இல்ல, அது வந்து அந்த குப்பையில இருக்கிற ஒரு தாவரம். அது எப்படி சொல்றீங்க? அம்மா வந்து சேரன்னு சரியா குப்பையில இருக்கிற இலையதான் போட்டிருக்கா. அவ்வளவு நாளும் அப்ப சேர இல்லையா? சேர இல்ல. ஐயோ இது நல்ல மனத்துதானே நம்ம? அதாவது இதில் போடுறது மனத்துக்காக தான் போடுறேனே. ஏந்த தங்கம் நம்ம சாப்பாடு வந்து சாப்பிட்றோம்னு சொன்னா நமக்கு வயிறு நிரம்புறதுக்கு எது ரீசன் சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாப்பாட்டோட கலர், ஃபுட்டோட கலர். அடுத்தது வந்து அந்த ஸ்மெல். இந்த ரெண்டும் தான் நம்மளோட வயிறு என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்டா ஹாஃப் வந்து நிரப்பும். அதுக்கு பிறகுதான் நம்ம சாப்பிட்றது வந்து வயிறு நிரப்பும். இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குல்ல, நீங்க தாங்க நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க சாப்பிட போறீங்க, எவ்வளவு டேஸ்டான சாப்பாடா இருக்கலாம், பட் அந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு பார்க்கறது கொஞ்சம் உரைப்பு குறைவா இருந்தா நீங்க டக்குன்னு என்ன சொல்லுவீங்க? பிடிக்காது, செட் ஆகாது, ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி இருக்கும். சாட்டிஸ்ஃபைடு இல்ல. இது அந்த பார்க்கும்போது நல்ல ரெட் கலரா இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்பா சூப்பரா இருக்கு. அது நல்லா இல்லாட்டியும் உங்களோட மைண்ட் செட்ல நல்லா வந்துடும். அதான் உங்களுக்கு. சரி இதை பிடிங்க. நான் இருக்கா என்ன எப்படிங்க இதை கொஞ்சம் இப்ப நம்ம டக்குன்னு சமைச்சு முடிச்சிடுவோம் போல இருக்கு. நான் போற போக்கவாது போதாங்க. இப்ப டைம் ஒருக்கா காட்டுங்க. 2:26 ஒரு மனுஷனை சாப்பிட கூப்பிட்டா 12 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும். நாங்க வந்து விசிட்டர் ஏதோ பெரிய இது மாதிரி வந்து இன்வைட் பண்ணிட்டோம். கட்டாயம் வீட்டை வாங்க இன்றைக்கு வந்து லஞ்சுன்னு சொல்லி. அந்த விசிட்டர் யாருன்றதை இந்த வீடியோட பார்க்க போறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சாக்கள் தான் வரப்போறாங்கண்ணே. யாரா இருக்கும் இப்பயே கெஸ் பண்ணிருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணிருங்க. கொச்சிக்காத்தூள் வந்து நாங்க பாவிக்கிற கொச்சிக்காத்தூள் வந்து யாழ்ப்பாணத்து கொச்சிக்காத்தூள். இந்த தூள் தான் வந்து நாங்க பாவிக்கிறாங்க. இதுல பேர் வந்து விஜயா கொச்சிக்காத்தூள் சொல்லுவாங்க. இல்ல அது உண்மையா நல்ல இந்த மார்க்கெட்ல இருக்கிற தூள்ல வந்து அது பெஸ்ட் கொச்சிக்காத்தூள். இந்த இருக்கிற ஆயில் தான் நாங்க வந்து பாவிக்கிறோம். இது நல்லமா நல்லம் இல்லையா, இல்லாட்டி ஒலிவ் ஆயிலுக்கு மாறினா நல்லமா? ஒலிவ் ஆயில கறி சமைக்கிறது எவ்வளவுன்னு சொல்லி தெரியும். சரி எக்ஸ்பென்சிவ் ஒலிவ் ஆயில். ஏன் பேங்கர் போடுறீங்க? பேங்கர் இல்ல தங்க. நான் ஈஸி போற வேலை செய்யறேனா? தேங்காய் பாலா? கோகனட் மில்கா? ஓகே 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 ஓகே. இங்க பாருங்க, இதுல கொசு மொய்க்க விடுறீங்க தங்கம். எனக்கு 10 கை இல்லையே தங்க. அப்ப மூடுங்களேன் எண்ணத்துலயாவது. சரி எனக்கு ஃபர்ஸ்டா சுத்தம் முக்கியம். ஐயோ சொல்லி போட்டேன். இங்க பாருங்க, இதுல ஒண்ணு இதை மூடலாமா? நம்மளோட மூல அவ்வளவுதான். மூடியாச்சு. இது இப்படி கலைச்சி போட்டு தான் போடணுமா? ஏன் கலைக்காம கூட இல்ல? கரைக்காம தெரியல தங்க. கொஞ்சம் கரைச்சிட்டு போட்டா நல்ல. அதை காட்ட வேண்டாம். ஏன் காட்டக்கூடா? நான் கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டேன்னா அதுக்குள்ள எறும்பு போயிட்டா அது நல்ல வெறும்பு என்றது வந்து கண் பார்வைக்கு நல்ல கொண்டு வாங்கண்ணே. இவ்வளவு கொச்சிக்காத்தூள் ஓகேயா? கூட போட கொஞ்சம் ஸ்பைசி வேணாம். வேண்டாம், இப்போ விசிட்டர்ஸ் மாறாங்க தானே, ஸ்பைசியா செய்யாதீங்க. என்னடி இப்படி கொட்டி விட்டுட்டா மிளகு? எடுடி கொஞ்சத்தை அளவு ஓகே. அது எனக்குண்டா தெரியாப்பா. இவ்வளவு வச்சுட்டு நான் என்ன போறேன்னு சொல்லி தெரியல மக்களே. நல்லா இருக்கு. அதுக்கு அப்படியே அவங்க கொட்டுரு. ஐயோ இது இவ்வளவு இறைச்சி சமைக்கிறதுக்கு அவ்வளவு போடத்தான் வேணும். எத்தனை கிலோ இறைச்சி சமைக்க போறீங்க? இது 1 கிலோ வேண்டிட்டு வருவீங்க. 1 கிலோ ஓகே. அது நான் சாறேன், நீங்க சாப்பிட்டு பாருங்க. நீங்க காணாதுன்னா சொல்லுவீங்க. சரி இப்ப நாங்க வந்து இதை வந்து பச்சை மணம் வந்து போக மட்டும் வச்சு வாட்டி வதக்கணும் அப்படித்தானே?
இல்லை கொஞ்சம் இப்படி செஞ்சுட்டு அதே பிறகு இந்த விடணும் வாரு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி அவிச்சு அந்த மசாலாவுக்குள்ளே வந்து போட்டாச்சு. இனி வந்து இதை கிண்டி போட்டு அவிய விடணும் அப்படியா? இதை மட்டும் மறந்துடாங்க மக்களே, உருளைக்கிழங்க முதலாக அவிச்ச எங்களுடைய தங்க குட்டி. கதைட்டியில் இருக்கா இருமுது புகைக்கு புகை இல்லை அந்த மிளகாய்த்தூள் என்ன சொன்னா மிளகாய்த்தூள் போட்டதுக்கு ஐயோ என்ன சும்மா அதை என்னடி எனக்கு தும்புது அது அப்படித்தாங்க சமைக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க முதல்ல சமைச்சிருக்கீங்களா? தாங்க உங்களோட வீட்டை நான் தான் சமைக்கிறேன். உண்மையாவா? எங்க வீட்டை சின்னன்ல நான் எத்தனை மணி ஃபர்ஸ்ட் சமைக்கிறேன்? 6ஆம் ஆண்டு நான் ஃபர்ஸ்டாக சமைச்சேன். ஃபர்ஸ்டாக நான் சமைச்சது பருப்பு கறி, பப்படம், மோர் மிளகாய், சோறு. ஆனால் நல்லா தான் சமைச்சிருந்தேன். அதை சாப்பிட்டா கிட்டதாங்க இருக்கணும். நீங்களே சமைச்சு நீங்களே சொல்றீங்க. டேடாட அப்பாவுக்கு தான் நான் கொண்டே கொடுத்துறேன். ஐயான்னு சொல்லுவேன் அவருக்கு தான் நான் ஃபர்ஸ்டா கொண்டே கொடுத்துறேன். அவங்களோட விட்ட சமைச்சிருந்தாங்க சாப்பாடு. பட் அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம், எனக்கு அஷானி கொண்ட சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி எந்த சாப்பாடு தான் அவர் சாப்பிட்டு சொன்னார். அவரோட அம்மா நான் சமைச்ச சோறு மாதிரி சமைச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னேன். அப்படியோ? அது ஃபர்ஸ்ட் டைம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னா டடா வந்து சொல்றது, ஏய் என்ன நீ சட்டியில் ஆடுவது சோறு வந்து கடைசியில தீய விட்டுருக்காய், கருப்பு கலர்ல இருக்கு, இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கும் போது எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா பகுதியின மக்களே இவள் உண்மையை சொல்றாளா பொய்ய சொல்றாளா எங்களுக்கு தெரியாது. அவள் என்னதை சொல்றாளோ அதை நாங்க கேட்கணும். அதே போல ஹலோ அப்படி எல்லாம் இல்ல. ஹலோ அப்ப நான் நல்லா தான் ஹலோ சமைப்பேன். உண்மையாவா? சரி, சமைச்சு முடிய வார விசிட்டர்ஸுக்கு வந்திருந்தாங்க சாப்பாடு எனக்கு டிஷ்யூ வேணும். என்ன கொஞ்சம் கதைக்க விடடி. டிஷ்யூ எடுத்துட்டு வாங்க. அங்க முன்னுக்கு வச்சிருக்கேன். அதுல இவள் இப்படிதான் ஒரு வேலையுமே நெசைய விடுறாள் இல்ல. டிஷ்யூ ஒருக்கா எடுத்துட்டு வாங்க. அது காணும் ஒருக்கா எடுத்தீங்கடா பாருங்க. இந்தா தேங்க்யூ. பாருங்க, ஒரு நல்ல ஒரு புருஷனா இருந்து ஒரு வைஃபுக்கு வந்து நான் இவ்வளவு வேலை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா என்ன வந்து அதை செய் இதை செய் அங்க போ அதை எடு இதை எடு போட்டு வதைக்க. ஹலோ இப்ப குடும்பப்படுத்துறாடி. அடி என்ன கழுத்தை பிடிச்சிருக்காடி. அட்டெண்ட் டு மர்டர். அடி இதுக்கு தான் சொல்றேன், அட்டெண்ட் டு மர்டர். நான் உன கோர்ட்ஸ்ல கேஸ் போடலாம். ஓ இது கழுத்து இல்ல கொஞ்சம் கீறு விட்டாலும் செத்து போயிடுவேன். நீங்க கொடுமைக்காரி மாதிரியே. நான் இங்க நீ அங்க நில்லு, நான் இங்க நிக்கிறேன். சரியா? சமைச்சு முடிஞ்சா? ஓ சமைச்சிட்டு வாங்க டேஸ்ட் பாருங்க. என்னடி எனக்கு தெரியாம நீ இது செய்யறா? டஸ்ட்பின் உப்பு போடணும் போல. அதுக்கு நான் அவங்க கறி ஆயிடுமா? அவிச்சிட்டு நேக்கணுமே. உப்பு எல்லாமே ஓகே. உப்பு காணாது கொஞ்சம். என்ன தெரியுமா சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் புருஷனுக்கு வந்து இப்படி தந்த டேஸ்ட் பார்க்க. நான் எதுவும் சொன்னேனா? உப்பு காரான்னு சொன்னா உரைப்பு காரான்னு சொன்னா அவையே தந்து போட்டு அவையே முடிவு எடுக்கிறான். இதுதான் ஒரு குடும்பத்தில் நடக்கிற விளக்கம். பாருங்க, நான் எந்த ஒப்பீனியனை கேளண்டி. என்னதுங்க? தேசிக்காய் புளி காணா. தேசிக்காய் புளி காணாதா? சும்மா நம்மளும் நமக்கு தெரிஞ்ச மாதிரியா சொல்ல சும்மா சொல்லி கதையும் குழப்பம் விளங்குதானே. எனக்கு தெரியும் அதுல உப்பு காணாதுன்னு தான்.
ஆனா கொஞ்சம் உப்பு சப்பு இல்லாம தான் இருக்குது. உப்பு காணாதானே? ஒருவேளை சட்டி காணாதனால புரட்டுற கஷ்டமா இருக்கும். அப்படிதான். அப்படியா? நான் வந்து தங்கம் வாங்கும்போது நான் நினைச்சேன்னா நம்ம 2 பேருக்கு தானே, அப்போ குட்டி சட்டி வாங்கினா காணுமெண்டு. ஆனா வாங்கின நாள்ல இருந்து நான் 2 பேருக்கு மட்டும் சமைச்சது இல்லை. உனக்கு தெரியும் தானே இந்த மனசு வந்து எப்படிப்பட்ட மனசுன்னு சொல்லி. நான் எப்பயாவது வந்து ஒரு துண்டு பானை இருந்தா கூட தனியே சாப்பிட்டு இருக்கேன். காக மாதிரி சேர்த்து சாப்பிடுவீங்க? எல்லாரையும் கூப்பிட்டு இருந்து சாப்பிடுதான் எனக்கு பழக்கம். ஓகே சரியா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் நீ வைஃபா வந்திருக்குன்னு சொன்னா 2 பேருக்கு சமைச்சு சரி வருமா? என்னடி கூட யோசிக்கிறா? இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க அதுக்குறேன். உப்பு உப்பு காடாதா? புளி விடவா? தேசிக்கா புளி கொஞ்சம் விடுங்க. பார்க்குற வியூவர்ஸ் நீங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் உப்பு புளி சரியா காணுமா புளியாரு? அது ஏனண்டா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விடணும். ஏய் சோ வந்துருண்ணாப்பா பெரிய வதை இவரோட என்ன அவர் உங்களுக்கு செய்தி சொல்ல வேற ஒரு செய்தி இந்த நமக்கு என்ன பழுதா போயிட்டா? நம்ம ட்ரிப் போக்குள்ள வாங்கி வச்சு இவ்வளோ இன்னொன்று இருக்கு, அது அநியாயமாக்க கூடாது தானே. ஓகேயா? இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இப்ப நான் எல்லாம் போட்டுட்டேன். முடிஞ்சா? நிறைய போட்டுட்டேன். ஃபைனலா டேஸ்ட் பார்த்து போட்டு வரேன். சரியா? ஓகே. இப்ப நான் ஒன்றும் பார்க்கல. இதுக்கு முன்னுக்கு நீங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க. இப்ப நீங்க எல்லா டேஸ்டும் டேஸ்ட் பண்ணி வாய்க்குள்ள டேஸ்ட் இருக்குல்ல, இப்ப கொஞ்சம் தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு அதுக்கு டேஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை தானே டேஸ்ட் வாயில? இன்னொரு அறிவு அவையும் இருக்காது இல்ல. இப்ப நீங்க ஒரு பெர்ஃப்யூம் எடுக்க போனீங்கன்னு சொன்னா சொல்லு, எல்லா பெர்ஃப்யூமும் வந்து நீங்க மணக்கும் போது இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகலையா? பெர்ஃபெக்ட். 100 இறைச்சி உண்டு தான் சாப்பிட்டு பார்க்க. இறைச்சியில பிடிபடுகான்றது தான் மேட்டு. நல்லா இருக்கு. அந்த மிளகுட காரம் வந்து இருக்கிற அந்த சளியை வந்து வெட்டுமனே. சரி சரி நான் பாபா இல்லை. ஐயோ சுடுண்டாப்பா. இப்படியே சாப்பிடுங்க, நான் கலவுறேன். இதோட சேர்த்து சாப்பிடுங்க. பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். அப்பா சட்டப்படி மக்களே, நாங்கள் இப்போ கறியெல்லாம் செஞ்சிட்டோம். ஸோ இதுக்கு பிறகு வந்து இதை நான் விசிட்டரை வந்து வெல்கம் பண்ண போகிறோம். எப்படி தானே? இதை அந்த ஹாட் பாக்ஸுக்குள்ள மாற்றிடுங்க. எதை? கறியை ஹாட் பாக்ஸுக்குள்ளே மாற்றுவா, இல்லாட்டி வேண்டாமா? அதுக்குள்ளேயே இருக்கணுமா? இதில் வைங்க, கொஞ்சம் சுட சுட இருக்குன்னு தானே. சரியா? இதுக்குள்ளேயா? ஓவரா உரைக்குதோ? ஓவரா உரைக்கி. கிருஷ்ணா அந்த வாட்ச் வாட்சா கிளாக் சாரி. ஹலோ, ஒரு கதை சொல்லும் போது அதை வடிவா சொல்லணும். என்ன? சரி ஓகே, வாட்ச் இல்லை கிளாக் மாறி சொல்லிட்டேன். சரியா? அப்ப நம்ம அவங்களை இனி வெல்கம் பண்ணுவோம். வெல்கம் பண்ணுவோம். பாய். ஓகே, நம்மளோட விசிட்டர் வந்துட்டே. சோறு போடு. விசிட்டர் வந்து நிக்க. முதல்ல நீங்க நமக்கு சாப்பாடு இருக்கிறத காட்டுங்க. என்ன சாப்பாடு? ஓ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குண்ணே. இந்த போன் அங்கே போன் அங்கே பேக் எங்க இருக்கு? பேக் இந்த இது இல்லையா? அப்புள் சொன்னேன். அப்புள் எனக்கு வந்து கொஞ்சம் கூடுதலா போடுங்க. ஏண்டா அவனுக்கு ஒரு 3.5 கிலோ போடுங்க. நீங்க ஒரு 2.5 கிலோ எடுங்க. இங்க இருக்கு இறைச்சி.
எல்லாம் சாப்பிடுவோம். நாங்க போய் டயட் போறோம். லாஸ்ட் இப்படியான மீல். நாளைக்கு நாளைக்கு கனவா ஒண்ணா இங்க சொல்லுங்க என்னென்ன சாமான் சொல்லி. நீங்க தான் நாங்க சொல்லணும். இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. இது என்ன இது நீங்க தான் சொல்லுங்க. இது பார்க்க எப்படி இருக்கு? சோயா மீன்ஸ். சோயா மீன்ஸ் இல்ல மாட்டு வெஜி. இல்ல அதே கலர்ல இருக்குறதால சரி நட்ட கறி சொல்லுங்க. இது பருப்பு தாளிச்சு இருக்கு. வெள்ளை கறி. இது வந்து ஜெரம் கொண்டு வந்தது. அதான் விசிட்டர் எங்கட விட்டு எடுத்துட்டு வந்தது. இது பப்படம் தெரியுமா? இந்த கறி கொஞ்சம் நம்ம சாப்பிட்டு போயிடுவோம். ஏன்னா நாங்க வந்து கூப்பிட்டு வந்து சோயா மீட் செஞ்சிருக்கோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுனாங்க. அந்த பயத்துல இதை எடுத்துட்டு வந்திருக்கான். ரைட், சோறெல்லாம் போட்டு ரெடி ஆகுது. நீங்க தண்ணி ஊத்துறீங்க இந்த சாப்பாட்டுக்குள்ள. ஓகே ரைட் காணுங்க அங்க சோறு இருக்குது சாப்பிட்டு. இது வந்து எப்படி என்று சொன்னாங்க வளமையா ஹஸ்பண்ட் சாப்பிட்டதுல வந்து வைஃப் சாப்பிடுது. இப்போ இங்க வந்து தலைகளா நடக்கு மாறிது. நீங்க வைஃப் சாப்பிடுறது நிமிஷத்துல ஹஸ்பண்ட் சாப்பிடுது. டூகே கிட் தானே நாங்க. அது மனுஷி சாப்பிட்ட அப்புறம் புருஷன் சாப்பிடுவோம். அந்த கறி எடுக்க நான் இந்த கறி வச்சுவேன். பருப்பு கறியா? வீடியோ பார்க்குற நீங்களும் வரலாம், உங்களுக்கு நாங்கள் சமைச்சு தரோம். மருமானுக்கு எலும்பண்ண கொஞ்சம் விருப்பம். இல்ல எலும்பு சாப்பிட மாட்டேன். ஓ எலும்பு சாப்பிடுறீங்களா? என்னடா கல்யாணத்துக்கு ஒரு எலும்பு சாப்பிட்றா இல்லையா? இல்ல எலும்பு அவர் சாப்பிடுறது வலிமையா இந்த சுப் கடைக்கெல்லாம் கூட்டி போறவன் சுப் கடைக்கு போயிட்டு தண்ணி மட்டும் தானடா கேட்குறேன். முள்ளு இல்லாம தண்ணி தாங்க கேட்பேன். இப்படிதான் ஒரு கடையில போயிட்டு தண்ணி மட்டும் கேட்க தரையில தம்பி தண்ணி மட்டும் பண்ணாங்களே. ஏன்னா முள்ளு போட்டா தானே அந்த கொஞ்சம் கூட பொழிவு மாதிரி. கடைசியா நான் சொன்னேன் நீங்க முள்ளு போடுற காசு எடுங்க, ஆனா தண்ணி மட்டும் தாங்க ஏலாண்டுட்டான். கடைசியா என்ன செஞ்சேன், முள்ள போட்டு வாங்கி அவனை இப்படி பார்த்துட்டு அவனுக்கு முன்னுக்கு அந்த முள்ள தூக்கி வெளியே எறிஞ்சு போட்டு குடிக்கிறான். இங்க பாருங்க சாப்பாடு ரெடி. என்ன பப்படமும் அடுத்து என்னென்ன கதைன்னு சொல்லுங்களேன்டாப்பா. அதான் எத்தனை நேரம் சொல்றேன். இல்ல பருப்பும் பிளேட்ல என்ன வச்சிருக்கேன். பிளேட்லையா? வீடியோவில் பாருங்க என்ன தெரியுதுண்டி. வீடியோவில் பாருங்க என்ன விளங்குது விளங்குறது சொல்லுங்க. ஆகும் சரி சரி அதெல்லாம் சொல்லிட்டேன். திரும்பி சொன்னா கிரிஞ்சி ஆயிரும். பப்படம் சரி. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பைட் வச்சுக்கிட்டீங்க சொல்லணும் எப்படி இருக்கு, 10க்கு எத்தனை ரேட்டிங் தருவீங்க? 10க்கு பாப்பமா எல்லாத்தையும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். எனக்கு வரேங்க இல்ல ஒரு கறியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி சாப்பிடக்கூடாது. எல்லாம் தூக்கி நடுவுல வச்சு ஒரு வாய். உப்பு காணாட்டி சொல்லுங்க, நான் வச்சிருக்கேன் பேக்கெட்ல போட்டு தருவேன். நீ போட்டு கொடுக்கலாம் தானே. நான் உப்பு ஒரு பேக்கெட் வச்சிருக்கேன், தேசி புளியும் வச்சிருக்கேன். நல்லா இருக்கு. அந்த ரொம்ப அதுகள் வந்து அந்த டிஷ்ல போடுங்க. இல்ல அந்த பிளேட்ல சைடுல வச்சு பழகணும். இல்லாடி அது டிஸ்டர்ப் ஆகாதா? டிஸ்டர்ப் தான். அப்படி சாப்பிடக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எப்படி கதைங்க நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நான் இன்றைக்கு தான் சாப்பிட்டா பரவாயில்ல. காலத்துக்கு நீங்க என்ன சமைச்சுட்டா உங்க மம்மி கிட்ட நம்ம செருப்பால் அடிப்பா. ஏன்னா நான் வீட்டை சமைக்கவே இல்லை. உங்க அம்மா சமைச்சுதா இல்லையா உங்களுக்கு? அம்மா சமைச்சு தாரவதா அதுக்கு பிறகு இவள் சமைச்சு தந்தா. அப்ப இப்படி செய்றீங்க வளரி. அம்மா சமைச்சு தரத தூக்கி எறிஞ்சு போட்டு மனுஷி சமைச்சு தரத சாப்பிட்ருக்கீங்க. அப்படி இல்லடா உனக்கு ஹோல். அது இருக்கட்டும். அப்ப அப்படி ரெண்டு சாப்பாடையும் சாப்பிடுவா. எனக்கு எதுவும் உரைப்பு காணாத மாதிரி. உரைப்பு மட்டும் பதிகாய்ங்க. உரைப்பு காணுமா? சும்மாவே அந்த ஸ்பைசி லவ்வர் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை இனி வாழ்க்கையில சொல்ல மாட்டேன். அதாவது எனக்கு ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும். அதனால இவள் ஒவ்வொரு கறி செய்யக்குள்ளையும் கொச்சிக்கத்தூள் அள்ளி போட்டு செய்வாள்.
பிறகு நேற்று நான் சொன்னா கொச்சிக்கதூள குறைஞ்சி போட்டு செய்யுங்க. அதாவது 1/4 கிலோ பீஃபோ சிக்கனை வாங்கினா 1/2 கிலோ கொச்சிக்கதூள் போடுறது. அப்படி பைத்தியம் இல்ல. அது ஒவ்வொரு அடி கொஞ்சம் இல்ல நான் அன்னைக்கு பார்த்தேன்னா எல்லாரும் ஸ்பூனால அள்ளி போடுவாங்க. ஆள் பார்த்து பேக்க குளிச்சு கொட்டு. அது எக்ஸ்பீரியன்ஸ் லெவல். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்போதியா இப்ப நம்ம வந்து யூடியூப் பார்த்து சமைக்கிறேன்டா தான் அதுல வந்து ஒரு தேக்கரண்டி என்ன ஒரு தேக்கரண்டி போறேன். இது என்ன மஞ்சள் தேயில கொட்டுற மாதிரி கலகலகலன்னு போகுது கறிக்கு பயமா இருக்கு. தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. சூப்பரா இருக்கு. அந்த பீஃப்ல அந்த உப்பு புளி காரம் எல்லாம் சேர்ந்து அளவான உரைப்போட பப்படம் பாருங்க, அப்பளம் வந்து தந்துருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு. பப்படம் போச்சா அப்படிதான் வரும். அதுல இருக்கு டிஃபரண்ட். மற்றபடி எல்லாம் சோறுல அளவா வெந்து எல்லாம் சூப்பரா இருக்கு. உங்களோட முகம் மாதிரி இந்த சாப்பாடும் பிரகாசமா இருக்கு. ஜனம் முளைச்சு பாக்குதா? டேய் இது பீஃப் தாடா, ரோட்ல இருந்த நாயை காணல, நேட்டு கத்தி கத்தி இருந்தது. பக்கத்து வீட்டுக்கார நாயை காணலன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு இறக்கி. அவங்க கடவுள் இருக்குல்ல, அவங்க எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கல. ஐயா அந்த 2 காகத்துல காசு தரணுமே, நீங்க பூனைகிட்ட காசு தரணும். புறவு பிஸ்னஸ் டைம்ல கதைக்காது. அது மாதிரி தான் இருக்கு. காக்கா பிரியாணி தெரியுமா? காக்கா பிரியாணி சாப்பிடு. 5 ரூபா பிரியாணி. இவனு பேர் நாய்மன் குளிப்பானே. அப்ப உண்மையாவே நாயை காணல. பிலிப்பைன்ஸ்ல எல்லாம் இப்ப நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தா அதுக்கு முன்னாடியே நாய் வந்து ரெடி பண்ணி வச்சிருவாங்க. பிலிப்பைன்ஸ் உண்மையா? நாய் பூனை எல்லாம் சாப்பிடுவாங்க. உண்மையாவே டேஸ்ட் நாய்கறி தெரியுமா? நாய்கறி செம்ம டேஸ்ட். டேஸ்ட் தெரியா? தெரியும். அப்பப்போ சொல்லி சொல்லி டேய் தள்ளியாடி இதை தங்கன்னு காட்டுறான். உண்மையாக வண்டி போட்டார் ஒரியா. நானோட 2 கத்தியோட புரிஞ்சு எடுத்துருக்காரு ஒரு ஆள். இங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? போட்டே ப்ளூ க்ராஸ் கொண்டு போறாங்க. சரம் கட்ட தெரியா? பெல்ட் போட்டு கண்டு உண்மையா சரம் கட்ட தெரியாது. பழக்கம் இல்லாத செஞ்சா பாய்சன் ஆகுற மாதிரி. நாளைக்கு நம்ம சரம் கட்டி பழக்குவோமா இவனுக்கு? பாக்குறாங்க கழுவி ஊத்த போறாங்க. கயிறு எடுத்துட்டு வாங்க, நம்ம இடுப்புல நிக்காதானே எப்படியோ சரம். கயிறை வச்சு ஒரு மாதிரி கட்டி விடுவோம். தேடா கயிறு எடுத்து இந்த உருளைக்கிழங்கு சாக்க கட்டுற மாதிரி கட்டி வயிறு மட்டும் தனியா தெரியுது ஜோய்க்கு. ஏதோ நிறமாசம் மாதிரி. இல்ல கோட்டைக்கு போனதானே டெய்லர்ட்ட ஜோய் சொன்ன முதலாவது கதை. அண்ணா எனக்கு வயிறு மட்டும் தெரியக்கூடாது, எப்படியாவது வச்சுட்டாங்க. அவர் வயிற்றுக்கு வேற 10,000 ரூபாய் கிட்ட வர மறைஞ்சிறதுக்கு. ஓ அந்த கதையை சொல்ல, நான் உள்ளுக்குள்ள எடுத்து வெளியே விட்ட கதையை சொல்ல. என்ன? ஓ ஜோ என்ன தெரியுமா செஞ்சுட்டேன்? ஜோ கேளுங்க. நான் சொல்லுவேன், வடிவா சொல்லுவேன். சரி அஜரோ அளவெடுக்க டெய்லர் வந்துட்டேன். அளவெடுக்க சரியா வயிறெல்லாம் அளவில் அடுத்து முடிச்சு முடிய ஜோ இப்படி நின்றுட்டு பிறகு இந்த டெய்லர் எடுத்துட்டு போனதுக்கு பிறகு மெயின் டெய்லர் வாரு. மெயின் டெய்லர் வந்து சொல்றேன் சரி சரியா மெயின் டெய்லர் வந்து அளவெடுக்கிறார். அளவெடுத்தா எல்லாம் ஒரு 3 கேளுங்க. மெயின் டெய்லர் வந்து அளவெடுத்தா எல்லாம் 3 இன்ச் 4 இன்ச் கூட தெரியுது. சரி சரி அத மெயின் டெய்லர் வந்து நார்மல் படியை எடுத்தான், நார்மலா ரேஷன் எடுத்து வச்சுட்டான். மெயின் டெய்லர் இவன் நம்பிக்கை இல்லாம அவர் வந்து எடுக்க 4 இன்ச் கூட வருது. அவரோட நான் தலையை சுரஞ்சு போட்டு இவனு கேசு அந்த பொடியனுக்கு எனக்கு அளவெடுக்கலையா? அப்ப திரும்ப இல்ல நான் ஒழுங்கா தான் அளவெடுத்தேன் அவன் சொல்றான். உடனே ஜோய் வந்து சிரிக்கிறார். என்னன்னு பார்த்தா இவர் ரக்கிட்டு நின்று
இப்படி நின்னு இப்படி இருக்கேன். அப்ப அது வைத்த வழியா விடுங்க நான் என்ன படம் என்னடா இது? 4 இன்ச்சு இவ்வளவு உள்ள தள்ளி வச்சிட்டு இருந்தீங்களா நீங்க? எப்படி இருக்கு. இவருக்கு விளக்கம் தெரியல. டெய்லர் அளவு எடுக்கும் போது நம்ம ஒழுங்கான எல்லாம் இவர் அதுக்கு கேர்ள்ஸை பார்த்து டக்குன்னு வயிறை கிட்டு நிக்கிற மாதிரி. ஆனா அப்படி அந்த அளவுக்கு தச்சிருந்தீங்கடா, கல்யாணம் முடிய மட்டும் இப்படித்தான் தெரிஞ்சிருக்கோம் நீ. சொன்னோம்ல இப்படி இருக்கு பைத்தியம் என்ன நீ? ஒரு எனக்கு இந்த மாதிரி தச்சிருந்தான். ஓடா கல்யாணத்துல இவர வயிறு தெரியல தானே? வயிறு விளங்கல. அது உண்மையா அந்த யாரு ராயல் டெய்லர்ஸா? வயிறு விளங்கல. ராயல் ஆனா டெய்லர் அதுக்கேற்ற மாதிரி அந்த உடம்பு அசைச்சி கொஞ்சம் போட்டோல அடுத்து 2 மாசம். நீதான் வேற யாரு? ஜோய் எங்க போனாலும் ஃபுல் கன்சர்ட் வயிறு தெரியுதா? அப்ப நம்ம கடைக்கு டிஷர்ட் வாங்க போனோம்னா எப்படி பாப்போம்? இல்ல போட்டுட்டு நீ நின்று பாப்பீங்க. இப்ப நான் ஜோய் என்ன தெரியுமா செய்வேன்? போட்டு டக்குனு கீழே குந்திடுவேன். குந்தி இருந்து காட்டுங்க நீங்க ஒருதா. இப்ப எப்படி இருக்கிற இதுக்கு மேல இருக்கவா? கீழே உடனே இருந்து பாக்குறேன். இருந்து அஷானி வயிறு தெரியுதா? நான் இல்ல ஓகே. எனக்கு அந்த டீச்சர் எடுப்பேன். தெரியுமா கூடுதல் நம்ம இருந்து நாட்டோட கலைக்கிறேன் இருந்தோட வயிறு பெருசா காட்டும். அவன் இந்த இதெல்லாம் வந்து வயிறை காட்டாரு உள்ளுக்குள்ள திரும்ப முடியும். வயிறு தெரியறாலே இந்த பிரச்சனை. பிரச்சனை இல்ல அவங்க சொல்லுவாங்க தம்பி என்ன தம்பி நீங்க உடம்ப கவனிங்க போற இடத்துல தான் பேசுவாங்க. இல்ல நீ சொல்லு எல்லாரும் 6 பேக் வச்சிருக்காங்க, நான் சிங்கிள் பேக் வச்சிருக்கேன். 5 வந்து ஒளிச்சு வச்சிருக்கேன். கொண்ட காட்டுரு இங்க கறி 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 எடுப்போம். படன்னு முடியுது அப்படம் மாதிரி நல்லா இருக்கா? வீடியோ முடிப்போம்ல. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். எங்களை வீட்டை கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு முதலாக சமைச்சு அதுவும் வந்து அந்த இறைச்சி அதே இறைச்சி தான் அதை டேஸ்ட் பண்ண கூப்பிட்டேன். அவனுக்கு விஷயம் தெரியாம சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஓகே, இனி வார டைம் எல்லாம் வந்து எங்களோட ஃபேமிலி வ்ளாக்ஸ் எனக்கா கப்புள் வ்ளாக். தேங்க்யூ. அவள் கொண்டு தந்துட்டு போறா. எனக்கு ரொம்ப ஒரு அக்கறை இருக்கா. சொல்லு கப்புள் வ்ளாக் இப்படியான வ்ளாக்ஸ் வந்து கூடுதலாக பார்ப்பீங்க. அதாவது ரியலான விஷயம் ஒரு குடும்பத்துல என்னென்ன உண்மையாக நடக்குது அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுவோம். இந்த அடிவுல வந்து வீடியோ வருது இல்லையே? வரும் நான் தான் ஒடிச்சிருந்து எடுக்கணும் போல. அது இப்ப நம்ம பிளான் எடுக்கல. நான் நேற்று காலையில இருந்து இறங்கிட்டேன். நீங்க எடுத்து இறக்கி விடுங்க, நான் அப்படி அது வந்து சேரது. சரி, அப்ப சிசிடிவி கேப்சர் பண்ணுவோம். இனி ஹிடன் கேமராஸ் எல்லாம் வச்சு அதை கேப்சர் பண்ணி உங்களுக்கு தருவேன். அதெல்லாம் ரியல் வீடியோஸ். இரவில எல்லாம் விடுபடும். இரவில நான் அந்த கொரட்டை விட்டு எழுப்பி நிக்கிற மாதிரி அந்த வீடியோ எல்லாம் நான் அங்க வந்து கேட்டேன். சட்டை ரியாக்ஷன் கொடுக்க மொட்டையா சொல்லாடா. சரி, நீ மொட்டையா சொல்லு. கொமெண்ட் அடிக்கிறதுக்கு நம்மள விசிறி எழுதிக்காங்க. அந்த அடிக்க கூட தெரியும். ஓகே, பாய் சொல்லுங்கடா. பாய் பாய் பாய்.